أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله عز وجل: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله عز وجل: استجيبوا لربكم من قبل أن يأتي يوم لا مرد له من الله ما لكم من ملجأ يومئذ وما لكم من نكير. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய நல்லருளால் நாம் இன்றைய தினம் 23 நோன்புகளை நிறைவு செய்து 24வது இரவிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய வசனங்களை தொழுகையிலே முறைப்படி ஓத கேட்கும்போது மனதிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஈமானை புதுப்பிக்கிறான் என்பதாகத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. அவரிடத்திலே வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் கூடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு மாணவரும் ஒரு கால் ஜுஸு அளவுக்கு தேர்ந்தெடுத்து அதை சரியாக பாடம் பார்த்து தவறில்லாமல் பிழையில்லாமல் இயன்றவரை வந்து தொழ வைத்து அந்த தொழுகை ஒவ்வொரு நாளும் ஒரு ஜுஸு முழுமைப்படுத்தப்பட்டு 30 ஜுஸுவும் இங்கே நிறைவு செய்யப்படுகிறது என்றால் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா வகையிலும் நாம் பாக்கியத்திற்குரியவர்கள், அன்புமிக்கவர்கள். பல பள்ளி வாயில்களில் இயலாமையின் காரணத்தினால் ஒரு 10-12 ஜுஸுக்குள்ளே தான் கம்ப்ளீட் ஆகும். பயான் நிகழ்ச்சி இருக்கின்ற காரணத்தினாலேயும் பல்வேறு ரீதியான மக்களுடைய பழக்க வழக்கத்தின் அடிப்படையிலேயும் சிறு பகுதிகள் ஓதப்பட்டு நிறைவு செய்யப்பட்டு அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு உபரியான நஃபிலான வணக்க வழிபாடுகளிலே ஓதக்கூடிய சூழலை பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையான முறையிலே ஒரு சூறாவை வழங்கி ஒரு ஜுஸுவை வழங்கி மாணவ கண்மணிகள் சிறந்த முறையிலே நமக்கு திருமறை குர்ஆனை தங்களுடைய அழகான குரலின் மூலமாக ஓதி காண்பித்து நம்முடைய ஈமானை மெருகேறச் செய்கிறார் என்றால் ஜாதஹுமுல்லாஹு இல்மா, அல்லாஹ் அவர்களுக்கு இல்மை அதிகப்படுத்தட்டுமாக என்ற துவாவோடு இன்றைய குர்ஆன் வகுப்பை ஆரம்பிக்கிறேன். அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய தினம் ஹாமீம் சஜ்தா என்ற அத்தியாயம், அஷ்ஷூரா என்ற அத்தியாயம் முழுமையாகவும் அதுக்கு அடுத்ததாக ஜுஹ்ருஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் முழுமையாகவும் அதற்கடுத்ததாக துஹான் என்ற அத்தியாயமும் ஜாசியா என்ற அத்தியாயத்திலே சில பகுதிகளும் இன்று ஓதப்பட்டது. அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியமிக்க குர்ஆனிலே
அல்லாஹ் நம்மை பார்த்து பதிலளியுங்கள் என்று சொல்லி காண்பிக்கிறான். 42வது அத்தியாயத்துடைய 47வது வசனத்திலே இஸ்தஜீபு லி ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் பதிலளியுங்கள், மின் கபலி ஐயத்தியோமுன், ஒரு நாள் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் பதிலளித்து விட வேண்டும். லா மரத்தளவு மினல்லா, அந்த நாள் வந்துவிட்டால் அல்லாஹ்விடத்தில் எந்த மறுப்பும் சொல்ல இயலாது. அப்படிப்பட்ட ஒரு நாள் வருவதற்கு முன்பாகவே உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் பதிலளித்து விடுங்கள். மா லக்கும் மிம் மல்ஜயின் யோமைதின், அந்நாளில் உங்களுக்கு அபயமளிக்கக்கூடிய ஒரு இடம் கிடையாது. ஒமா லக்கும் மின் நக்கீர், நீங்கள் பாதுகாப்பாக செல்லக்கூடிய இடமும் உங்களுக்கு கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வினுடைய அழைப்பை நாம் ஏற்று பதிலளிக்கக்கூடிய அந்த பதில் என்பது பல சந்தர்ப்பங்களில் நமக்கு அமைந்திருக்கிறது. அன்புமிக்கவர்களே, தொழுகையுடைய ஐங்கால நேரத்திற்கு அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று உடனடியாக வந்து சரணடையக்கூடிய பதில், அதே போல் நியாயத்திற்கு நீதிக்கு நீங்கள் ஏதிலோ, நீங்கள் நீதியாக செயல்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும்போது இதோ நாங்கள் நீதத்தோடு செயல்படுகிறோம் என்ற பதில். ஃபஹல் அந்தும் முன்தஹூன், ஹராமான பொருட்கள் வரும்போது தவிர்ந்திருப்பீர்களா என்று அல்லாஹ் கேட்குறான். அப்பொழுது பதில் அஃபலா ததக்கரூன், சிந்திக்க மாட்டீர்களா? அதற்கு பதில் இப்படி குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய கேள்வி கேட்குறான். அந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்கிறோம் என்று எந்த அளவுக்கு நாம் முழுமையான முறையில் நாம் பதில் சொன்னோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மதுபான சம்பந்தப்பட்ட வசனம், இறுதி வசனம் இறக்கப்பட்ட போது நீங்கள் தவிர்ந்து கொள்வீர்களா என்று அல்லாஹ் கேட்டான். இவங்க வாலண்டியராக தானாகவே முன் வந்து ஆமாம் நாங்கள் தவிர்ந்து கொள்கிறோம் என்று வார்த்தையாகவே சொன்னார்கள் என்று நம்ம தஃப்சீரில் பார்க்கிறோம். என்றால் எந்த அளவிற்கு அவங்க பதில் கொடுத்தாங்க, நாம் எந்த அளவிற்கு பதில் தந்திருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். கண் தெரியாத அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள் அவரிடத்திலே பாங்குக்கு நீங்கள் பதில் கொடுங்க என்று சொன்ன உடனே வார்த்தையால் பதில் அல்ல, செயலால் பதிலளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எந்த அளவிற்கு அவர் கவனத்தோட தொலைதூரத்திலிருந்து பள்ளிவாசலுக்கு வருகை தந்து பாங்கு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பையும் எடுத்துக்கொண்டார். சில நேரங்களில் இமாமத்து செய்வதற்குரிய பொறுப்பையும் எடுத்துக்கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஊரில் இல்லாத காலகட்டத்திலே இஸ்தஜீபு என்பதற்கு நாம் எந்த அளவிற்கு பதிலளித்து வருகிறோம், சஹாபாக்கள் எந்த அளவிற்கு பதிலளித்தார்கள் என்று நாம் கொஞ்சம் நியாயமாக யோசித்து பார்க்க வேண்டும். சகோதரர்களே, குடும்ப அழைப்பு என்றால் உடனடியாக விரைந்து செல்லக்கூடிய வேகம், மனைவி அழைத்து விட்டால் உடனடியாக அதற்கு ஜவாப் சொல்வதற்கு தயார், அல்லது எங்கேயாவது நம்முடைய கஃபீல் நம்மை அழைத்து விட்டால் உடனடியாக நம்ம டிக்கெட் போட்டு கிளம்பி ஆகணும் என்ற பதில், உலகத்திலே தேவைகளுக்கு பதில் வேக வேகமாக அளிக்கப்படுகிறது. ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி அளிக்கப்படக்கூடிய பதில் எந்த அளவிற்கு விசாலமாக இருக்கிறது என்று நாம் கொஞ்சம் நிதானத்தோடு சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, லைஸ கமிஸ்லிஹி ஷையுன் வஹுவ ஸமீஉல் பஸீர், இந்த வசனம் சம்பந்தமாக வால்யூமாக எழுதி விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ்வை போன்று எதுவும் இல்லை, அவன் யாவற்றையும் கேட்பவன், யாவற்றையும் பார்ப்பவன் என்ற இந்த வசனம் லைஸ கமிஸ்லிஹி ஷையுன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை போன்று எதுவுமே இல்லை என்ற அந்த பதத்திற்கு அறிஞர் பெருமக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்கள் எல்லாம் கித்தாபு எழுதி விளக்கங்கள் எழுதி அந்த அளவிற்கு அல்லாஹ்வை போன்று எதுவும் இல்லை, அவனுடைய சமீஅ பசீர் ஆகிய சிஃபத்தை முழுமையான முறையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் யாவற்றையும் கேட்பவன், அல்லாஹ் யாவற்றையும் பார்ப்பவன் என்ற அந்த பார்வைக்கு நாம் முக்கியத்துவம் தரணும். அல்லாஹ்வுடைய சமீஅ என்ற அந்த அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமத்துக்கு நாம் கண்டிப்பாக பதில் தரணும். நாம் ரகசியமாக பேசுனாலும் அல்லாஹ் கேட்குறான், பகிரங்கமாக பேசினாலும் அல்லாஹ் கேட்குறான், நாம் அங்குமிங்குமாக மறைஞ்சு பார்த்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான், பகிரங்கமாக நம்ம தவறு செஞ்சாலும் அல்லாஹ் பார்க்கிறான். இந்த சிஃபத்துகள் எல்லாம், இந்த அஸ்மாக்கள் எல்லாம் எந்த அளவிற்கு கண்ணும் கருத்துமாக அறிஞர் பெருமக்கள் புரிந்து அன்றைய காலகட்டங்களிலே அக்கீதாவை காப்பாற்றுவதற்காக மன்னரால் கூட ஒதுக்கப்படுகிறார்கள், சிறைவாசத்திற்கு உட்படுத்தப்படுகிறார்.
ஜெயிலுக்குள் தள்ளப்பட்டு சிறைக்குள் இருந்து புத்தகம் எழுதி அப்படியே மரணத்தை அடைந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அன்புமிக்கவர்கள், அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்கும் அல்லாஹ்வுடைய இஸ்முக்கும் தந்திருக்கக்கூடிய மரியாதை மாண்பு சாதாரணமானதல்ல. அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை நாம் புரிந்து செயல்படுவதற்கு நாம் முயல வேண்டும். அன்புமிக்கவர்களே, அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கும் போது, நபியே, நாம் ஜிப்ரீலின் மூலமாக உங்களுக்கு வஹி அறிவித்தோம். மா குந்த தத்ரி மல் கிதாப் வலல் ஈமான். வேதனா என்னன்னு உங்களுக்கு தெரியாது நபியே, அதே மாதிரி ஈமான்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. வலாக்கின் ஜால்னாஹு நூரன், என்றாலும் நாம் அதை ஒளியாக ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். நஹ்தி பிஹி மன் நஷா மின் இபாதினா, நம்முடைய அடியார்கள் நாம் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறோம். வ இன்னக லதஹ்தி இலா சிராத்தி முஸ்தகீம். உமக்கு வேதம் தெரியாது, உமக்கு ஈமான் என்றால் இது தெரியாது என்பதற்காக வேண்டி நீர் வழிகேட்டில் அல்ல, மக்களை நேரான வழியில் நடத்தக்கூடிய நேர் வழியில நிச்சயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் நபியே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிலைப்பாட்டை எடுத்து சொல்லுகிறான் என்று சொன்னால், அன்புமிக்கவர்களை நாம் யோசிச்சு பார்க்க வேண்டும். இது போன்ற வசனத்தெல்லாம் ரசூலுல்லாஹ் மறைச்சிருக்கலாம். வேதனானே என்ன தெரியாது, ஈமானாலே என்ன தெரியாது, இதெல்லாம் நம்முடைய ஸ்டேட்டஸ்க்கு பாதிக்கிற மாதிரி. உலகத்திலே மிகப்பெரிய ஸ்டேட்டஸ் பார்த்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அவரை மாதிரி அதெல்லாம் பார்க்க முடியாது. பெரிய ஒரு ஆக்கில், மிகப்பெரிய ஒரு பகுத்தறிவாளர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். எல்லாவற்றையும் சூழ்ந்தறியக்கூடிய ஞானம் படைத்தவர். ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்கும்போது யூதன்கள் வந்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ்ங்கறாங்க. வாலைக்கும் அப்படின்றாங்க. வாலைக்கும் அப்படின்னு. ஆயிஷா ரலியல்லாஹு இவர் சொன்ன பதில் அவன் சரியாக புரியாமல், அல்லாஹ் அவங்கள நாசமாக்கட்டும்னு சொல்லி யூதர்களை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சபிக்கிறாங்க. மஹரல் யா ஆயிஷா அமைதியாரு. என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? நான் என்ன சொன்னேன் உனக்கு தெரியுமா? நான் வாலைக்கும் தான் சொன்னேன், வாலைக்கும் சலாம் நான் சொல்லலையே. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்திலையும் எதிராளி எப்படி இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்வதில் மதிநுட்பம் வாய்ந்தவர். ஆனால் அல்லாஹ்வுடைய திருத்துவதர், நீங்கள் இந்த வேத ஃபஸ்தா பிமா துமர், உமக்கு ஏவப்பட்டதை போட்டு உடைச்சிருங்க, அது தெரிச்சு மேலே வந்து விழுந்தாலும் பாதிப்பானாலும் நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். பிற்காலம் என்ன சொல்லும், மக்கள் என்ன சொல்லுவாங்க, யூதன்கள் என்ன சொல்லுவாங்க, உலகம் என்ன சொல்லும், அதை பற்றியெல்லாம் நீங்கள் கேர் பண்ண வேண்டாம். ஃபஸ்தா பிமா துமர், உமக்கு ஏவப்பட்டதை போட்டு உடைச்சிடணும்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன உடனே அப்படியே அல்லாஹ்வுடைய திருத்துவதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு வேதனை என்னன்னு இதுக்கு முன்னாடி தெரியல, ஈமான்னாலும் என்னன்னு தெரியல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக தான் நான் இதெல்லாம் கற்றுக்கொண்டேன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழகான முறையில் நமக்கு புரிய வைத்தது மூலமாக நாம் என்ன உணரணும்? ஸ்டேட்டஸ் எதையுமே காப்பாற்ற போகிறதில்ல, இருக்கிற இயல்புத்தன்மையோடு இயல்பாகவே போகிறது பெட்டர். நாளே இங்கிலீஷ் தெரியாமல் தப்பு தருமா ப்ரொனன்சியேஷன் பண்ணி ஒரு பேருகேடு ஏற்படுறதுக்கு அழகான தமிழ்லேயே பேசிட்டு போயிடலாமே என்ற நிலைப்பாடு வந்தால் பிரச்சனையே கிடையாது. அது தவறுதலான முறையில் இந்த அந்த ஆங்கில உச்சரிப்பு வரும்போது ஸ்டேட்டஸ் இருக்கிற ஸ்டேட்டஸு காணாமல் போயிடுது. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறாங்க. ஃபலிதாலிக ஃபதோ வஸ்தகிம் கமா உமிர்த, நபியே உங்களுக்கு ஏவப்பட்ட மாதிரி நீங்கள் ஸ்திரமாக இருங்க. வலா தத்தபி அஹ்வாஹும், இந்த மனிதருடைய கருத்து மனோயிச்சைகளுக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக்க, உமக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டதை நபியே பற்றி நிற்பீராக. இன்னக அலா சிராத்தி முஸ்தகீம், நீர் நிச்சயமாக நீர் நேரான பாதையில் இருக்கிறீர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வஹியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சொல்லக்கூடிய வகையில் இறை செய்தியில் நீங்கள் பற்றி பிடித்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதரை பாதுகாத்து கொண்டே இருக்கிறான். அன்புமிக்கவர்களே, ஒவ்வொரு தடவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹீயின் மூலமாக பாதுகாத்து அரவணைத்து உறுதிப்படுத்தி எல்லா வகையிலும் இறுதி தூதுத்துவத்தை அழகான அந்த கட்டடத்துடைய இறுதிக்கல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை முழுமைப்படுத்தி அல்லாஹ் சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறான் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ரஹ்மான் என்பதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய அத்தாட்சி. அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறு 45 அத்தியாயத்துடைய 23 வசனத்தை அல்லாஹ் கேட்குறான். அஃபரைத மனி தஹத இலாஹு ஹவாஹு, தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக எடுத்துட்டானே நபி, அவங்கள நீங்கள் பார்த்தீங்களா? வ அலல்லஹுல்லாஹு அலா இல்மின், அந்த மனோ இச்சையை கடவுளாக எடுத்தவனே அல்லாஹ்
இல்மோடையே அவனை வடிகட்டில் அல்லாஹ் விட்டுட்டான். நாலேஜ் இருக்குது, ஆனால் வடிகட்டுக்குள்ளே தான் இருப்பான். அவனால் அவனுடைய சிந்தனை சரியாக வேலை செய்யாது, வழிகட்டிலே இருப்பான். ஹத்தமலா சம்யஹி வ கல்பிஹி, அல்லாஹ் அவனுடைய செவிப்புலன்லையும் முத்திரை வச்சுட்டான், இதயத்திலே அல்லாஹ் முத்திரை வச்சுட்டான். ஒ ஜால அலா பசரி கிஷாவா, அவருடைய பார்வைக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரையை ஏற்படுத்தி விட்டான். ஃபமை யஹ்தீஹி மின் பாதில்லாஹ், அல்லாஹ்விற்கு பிறகு இவனுக்கு யார் நேர்வழி காட்ட முடியும்? அஃபலா ததக்கரூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சிந்திக்க சொல்கிறான். நம்முடைய மனோ இச்சை எந்த வகையிலும் அங்கே தலை தூக்கி விடக்கூடாது. நான் கொண்டு வந்த மார்க்கத்தை உங்களுடைய மனம் பொருந்தாதவரை நீங்கள் ஈமானில் முழுமைத்தன்மை அடைய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அப்போ மனோ இச்சையா மார்க்கமா என்று வரும்போது மனோ இச்சையை கொஞ்சம் ஓரமாக தூக்கி வச்சிடணும். மார்க்கம் எதை சொல்கிறதோ அதுதான் சரியானது என்ற ஒரு முடிவுக்கு நாம் தெளிவான அடிப்படையிலே வந்து விட வேண்டும் சகோதரர்களே. எந்த நேரத்திலும் மனோ இச்சைக்கு இடங்கள் தரக்கூடாது. வாழ்க்கையில் சருகுதல் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சிக்கல்கள் வரலாம். எது வந்தாலும் மனோ இச்சையின் அடிப்படையில் கொஞ்சம் முடிவு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மார்க்கத்தை என்று மார்க்கத்தை புறந்தள்ளி விடக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், இல்மோடையே அல்லாஹ் அவனை வழிகேட்டில் விட்டுட்டான், அவன் செவிப்பறையில் அல்லாஹ் முத்திரை வச்சுட்டான், கல்பில் முத்திரை வச்சுட்டான், பார்வையில் திரை ஏற்படும். ஆக மொத்தம் நன்மையை பார்க்க முடியாது, அவ்வளவுதான். அவனுக்கு தீமை தான் அழகழகாக தெரியும், தீமையான சூழல் தான் முக்கியமாக தெரியும், தீய நண்பர்கள் தொடர்புகள் தான் வலுவாக தெரியும். அந்த நேரத்தில் நன்மையான விஷயங்கள் எல்லாம் புரியக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். அதனால தான் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாம் இதை யோசித்து பார்க்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், ஃபைன் ஆரலோ, அவங்க புறக்கணிச்சிட்டு போயிட்டாங்களா நபியே, நீங்கள் இறை செய்தி எடுத்து வைக்கிறீங்க, அந்த மக்களுக்கு சொல்கிறீங்க மனோ இச்சை வேண்டாம் மார்க்கம்தான் வேணும்னு சொல்கிறீங்க என்று சொல்லும்போது அந்த மக்கள் புறக்கணிச்சிட்டு போயிட்டாங்கன்னா ஃபமா அர்சல்னாக அலைஹிம் ஹஃபீலா, அந்த புறக்கணித்த மக்களுக்கு நீங்கள் பாதுகாவலராக இல்லை, நாம் அப்படி உங்களை அனுப்பவும் கிடையாது. இன் அலைக்க இல்லல் பலாக், உமக்கு எத்தி வைப்பதை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது, அதுதான் பொறுப்பு. ரிசல்ட் பார்த்தா அவ்வளோதான் ஆபத்து. வாழ்க்கையில் எப்போ ரிசல்ட்டை பார்த்து வேலை செய்கிறோமோ அப்போ ஆபத்தில் போய் மாட்டிக்குவோம். ரிசல்ட்டு எல்லாம் முடிவு செய்யணும், நம்முடைய வேலை சொல்லிட்டு போகிறது மட்டும்தான் என்ற காரணத்தினால தான் அபூஜலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி தாவா பண்ணாங்க, வேலை செய்யலை. ஆனால் அவருடைய மகன் இக்ரிமாவுக்கு வேலை செஞ்சது. அவருடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு மாறினாருன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலக்கு அபூஜல் போயிட்டானா அந்த குடும்பமே அவ்வளவுதான் என்ற முடிவுக்கு வரல. தாவா நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும், ரிசல்ட்டு அல்லாஹ் தருவான், அவ்வளவுதான். ரிசல்ட்டு அல்லாஹ் தருவான். ஒவ்வொரு நபர்கிட்டையும் மார்க்கத்தை நாம் எடுத்து சொல்கிறோம். அந்த நேரத்தில் புரிந்தவர்கள் புரிகிறாங்க, புரியாதவங்க லேட்டாக புரிகிறாங்க. அது அவசரமாக புரியணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க தாமதமாகவே புரிஞ்சு வரட்டும் என்று அவங்களுக்குரிய அவகாசத்தை நாம் தந்து விட்டோம் என்றால் அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நேரான பாதையின் பக்கம் அவங்க மெதுவாக வந்துடுவாங்க. உடனடியாக அதிரடியாக கட்டுப்பட வச்சோன்னு சொன்னால் அது செல்லாது. பல நேரத்தில் பெரிய அளவுக்கு பதில் வேறு விதமாக வந்துடுங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யாரையும் அதட்டக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்று ஹதீஸ்களில் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் ஒருத்தர் அப்படியே படபட நின்றுருக்கிறார், பதட்டப்பட்டு நிற்கிறார். ஏன் என்னாச்சு, நீங்கள் பொறுமையா இருங்க, நான் சாதாரண காய்ந்த இறைச்சி துண்டை சமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு மகன்தான் நான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுமைப்படுத்திக்கிட்டாங்க. அவ்வளோ பெரிய வெற்றி வகையில் இருக்கும்போது கூட நடுங்காதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கே ஃபத்ஹு மக்கா என்ன வேணாலும் செஞ்சுருவாங்களோ, நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை, சாதாரணமாக இருங்க, நார்மலாக இருங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எளிமைப்படுத்தினார்கள். எனவே தான் யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, எளிமைப்படுத்துங்க, யாரையும் சிரமப்படுத்தாதீங்க, யாரை கஷ்டப்படுத்தாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு சொல்லித்தர்றாங்க. எனவே அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் என்னை பாதுகாவலராக அனுப்பலைங்கிறத ரசூலுல்லாஹ் நம்புகிறாங்க. நாமளும் யாருக்கும் பாதுகாவலர் இல்லை. நம்முடைய பிள்ளைங்க குடும்பம் கேட்டால் கேட்கட்டும், இல்லையா வாய்ப்பு தருமோ அல்லாஹ் நாடுமோ மாறட்டும், அப்படியே அவங்களுக்கு என்னென்ன மெத்தடு சொல்லக்கூடிய மெத்தனாலஜியில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் செய்யணும். ஒரே பாணியில் சொல்லாமல் ஒரு தடவை சொல்லக்கூடிய செய்தி வேறு விதமாகவும், இன்னொரு தடவை அந்த தவறை சுட்டி காட்டும் போது அதுக்கு வேறு விதமான ஒரு மாடுலேஷன் பயன்படுத்தணும், இன்னொரு தடவை பயன்படுத்தும் போது வேறு விதமான வார்த்தை பதங்களை பயன்படுத்தணும் என்று வரும்போது நம்முடைய வார்த்தைகள் போய் சேரும். முக்கியமாக
கலாம் ஷெரீஃப் எடுத்து வச்சுட்டா வேலை முடிஞ்சது. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம பேச வேண்டியதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா செய்வதற்கு அல்லாஹ்வுடைய கலாமை ஓதி காட்டிட்டு போயிடுவாங்க, அவன் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி வேலை செய்ய வேண்டுமே தவிர நாம் உடனடியாக ரிசல்ட் வரலன்னா ஆத்தரப்படுவதோ கோவப்படுவதோ நியாயமல்ல. அல்லாஹ் நம்மளை யாருக்கும் ஹஃபீலாக அல்லாஹ் நம்மளை அனுப்பலை. நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ராயி, நம்மை பொறுப்பாளியாக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அந்த பொறுப்பை நிறைவேற்றிட்டால் போதுமானது, அவ்வளோதான். அதுக்கு நம்ம எமோஷன் ஆக வேண்டியதில்லை, டென்ஷன் ஆக வேண்டியதில்லை, பிபி டேப்லெட் எடுத்து போட்டு கத்த வேண்டியதில்லை. நார்மலாக இருந்து சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். ஒரு விஷயத்த ஸ்மூத்தாகவும் சொல்லலாம், ஹாஷாவும் சொல்லலாம். ஸ்மூத்தாக சொல்லிட்டு போகிறது ஏன் ஹாஷா போய் கற்றணும்? புரியுதுங்களா? ஸ்மூத்தாக சொல்ல வேண்டிய விஷயத்த ஹாஷா ஏன் நம்ம போய் சொல்லணும்? அந்த மாதிரி நேரத்தில் திடீர்னு ஏதாவது உணவுப் பொருள் நம்ம நல்ல வெள்ளை ஆடை அணிஞ்சிருக்கிறோம், உணவு கொண்டு வந்து வைக்கிறாங்க, வைக்கும் போது திடீர்னு ஆணம் வெள்ளை கையிலே பட்டுருது. உடனே வார்த்தை கடுமையாகும் போது நான் 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கைலியோட ரேட் ஆனாலும் முன்னாடி இருக்கிற நபர் வேற ஆள் அப்படின்னு பார்த்தா அந்த நேரத்தில் பொறுமையாக நம்ம டீல் பண்ணலாம். ஸ்மூத்தாக இந்த மாதிரி நேரத்தில் மெதுவாக கொண்டு வந்து வைங்க என்று சொல்லலாம். என்று ஒவ்வொரு நேரத்திலையும் நாம் அழகான முறையை அணுகும்போது நான் ஹஃபீல் இல்லை, அல்லாஹ் தான் ஹஃபீல், எல்லாத்தையும் பாதுகாக்கிறவன், அவன் பொறுப்பை அவங்க பார்த்துக்குவான், நம்ம பொறுப்பை நம்ம செஞ்சால் போதும் என்று தூதர்களை போன்று நாம் நம்முடைய பணிகளை செய்தால் போதுமானது. இந்த உபதேசங்கள் எல்லாம் செய்யப்பட்டும் கூட இறுதி கட்ட வரைக்கும் மாற மாட்டேன்னு சில பேர் மாறவே மாட்டாங்க. ரப்புடைய நாட்டம் இறுதி கட்ட வரைக்கும் மாறவே மாட்டேன் என்று சில பேர் பிடிவாதமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழி தரணும்னு எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி நேரத்தை யோசிச்சு பார்க்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, ஒமை யாஷு அன் திக்ரி ரஹ்மான் நுகையு லஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீன். எவன் ரஹ்மானுடைய உபதேசம் வேணா என்று புறக்கணித்து வாழ்கிறானோ அவனுக்கு நாம் ஷைத்தானை சாட்டி விடுகிறோம். இந்த ஷைத்தான் அவனுக்கு நண்பனாய் இருப்பான். ஃபசாலு கரீனா. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அந்த அவன் நண்பனால் கேடானாக ஆகிவிட்டான். அந்த ஷைத்தான் வந்து உள்ள புகுந்துட்டானா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது எது வரைக்கும் எப்படி என்ன ஏது எப்போ அந்த ஷைத்தான் விட்டு விலகி போவான் நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அல்லாஹ்வுடைய பொறுப்பில் யா அல்லாஹ் இவரை காப்பாத்தீரு, யா அல்லாஹ் இவர் நரகத்துடைய விளிம்பில் இருக்கிறார், வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார், நரகத்துடைய விளிம்பில் இருக்கிறார், ஃபன்கதகு மின்ஹா, நீ தான் இவரை காப்பாற்றணும், என்னால் முடியாது யா அல்லாஹ் என்று ஷைத்தானால் பாதிக்கப்பட்டவர்களை அல்லாஹ் தான் மீட்க வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எண்ணிமிக்க சகோதரர்களே, ஃபிரௌனுடைய விஷயத்தை பற்றி ஏற்கனவே நாம் பார்த்தோம். அந்த ஃபிரௌன் கொஞ்சம் கொஞ்சமாக புலம்பல். இன்னைக்கு 2 இடங்களில் ஃபிரௌனை பற்றி ஓதப்பட்டது நீண்ட நெடிய செய்தி. அந்த ஃபிரௌன் கொஞ்சம் வரம்பு மீறான், நம்ம பேச்சு சில பேர் கேட்கலாம் போது முதல்ல ஒரு அதட்டல், அப்புறம் ஏதாவது பொருளை உடைக்கிறது, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வல்கரா, இன்னும் கொஞ்சம் வேகமாக என்ன செய்யணுமோ அதை செய்கிறது. இதெல்லாம் ஃபிரௌனிசம் என்று சொல்வார்கள். ஃபிரௌனிசம் எப்படின்னா, ஃபஸ்ட்டு அலம் நுரப்பிக்க ஃபீனா வலிதா, சின்ன பையனாக இருக்கும்போது நான் தாண்டா விட வளர்த்தன மூசாவே, கொஞ்சம் விட்டுறலாம் இல்லை, பிரச்சனை எதுக்குடா இவ்வளோ தூரம் பண்ணுற, விட்றா. முதல்ல அன்பா சொல்லி பார்த்தேன், கேட்கல. மறுபடியும் சொல்லி பார்த்து வாத பிரதிவாதம் சொல்லி பேசி பார்த்து அப்பவும் கேட்கல. மறுபடியும் வரும்போது கொல்றதுன்னு சொல்லி நேற்று பார்த்தோம். இன்றைய தினத்தில் மக்களை சமுதாயத்தை அப்படி கிளப்பி விட்டு மக்களே இந்த மிஸ்ருடைய ஆட்சி அதிகாரம் எனக்கு சொந்தமானது இல்லையா, இந்த ஆறுகளெல்லாம் எனக்கு என்னுடைய மாளிகைக்கு கீழே தானே, என்னுடைய அரசவை கீழே தானே ஓடிட்டு இருக்குது, அஃபலா துபுசிரோன், நீங்கள் இதெல்லாம் உற்று நோக்க மாட்டீர்களா, நான் சிறந்தவனா அல்லது தெளிவா, வலா யகாது யுபீன், எப்படியெல்லாம் கேவலப்படுத்தப்படுறாரு பாருங்க. ஒரு இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் என்ன கல்லம் அல்லாஹ் மூசா தக்லீமா, அல்லாஹ்விடத்தில் பேசியவர் என்ற ஒரு இன்னும் உயர்ந்த கண்ணியமிக்க பதவியில் இருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து வலா யகாது யுபீன், இவனுக்கு தெளிவாக பேசக்கூட தெரியாது, இவன் தாழ்ந்தவன், இவன் சிறந்தவனா நான் சிறந்தவனா என்று பேசி மீண்டும் தங்கத்திலான கடகங்கள் இவனுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கிறதா, இவனோடு அணி அணியாக மலக்குமார்கள் வருகிறார்களா என்று தன்னுடைய சமுதாய மக்கள்கிட்ட அப்படியே மட்டுப்படுத்தி வெறும்பையன் ஒன்றுமில்லை என்று மட்டம் தட்டி அந்த மக்களெல்லாம் ஃபிரௌனுக்கு கட்டுப்பட்டு பாவிகளாக மாறினார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அவ்வளோ டெக்னாலஜியாக ரொம்ப டெக்னிக்காக பேசுகிறான்.
ரொம்ப டெக்னிக்காக வார்த்தை பதத்தை கையாண்டு தன் சமுதாயத்தை எப்படியாவது தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா விதத்திலும் மூழ்கிறான். ஃபலம்மா ஆசஃபூனா, அவன் நம்மை கோபப்படுத்திய போது அவனை நாம் தண்டித்தோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அன்பு மிக்கவர்களே, இன்று ஓதப்பட்ட வசனத்தில் இவர் தெளிவான முறையில் ஆதாரங்களெல்லாம் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்ஹக்கூன், அப்படியே ஒரு கிண்டலும் நையாண்டியே சிரிச்சிட்டு இருந்தாங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அப்படியெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தூதுத்துவ செய்தி எத்தி வைப்பதற்காக வேண்டி போராடினார்கள். கடுமையான போராட்டம். அன்புமிக்கவர்களே, அந்த போராட்டத்திலே இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றி தருகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்குறாரு, யா அல்லாஹ், இவங்கெல்லாம் நான் சொல்லிட்டேன், தா ரப்பஹு, தன்னோட ரப்பிட்ட முறையிடுறாரு மூசா அலைஹிஸ்ஸலாம். அன்னஹா உலா கௌமும் முஜ்ரிமூன், இவங்க குற்றமிழைக்கக்கூடிய கூட்டம் தான் யா அல்லாஹ் என்று அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள். அதற்கு முன்பாக அந்த மக்கள்கிட்ட தாவா பண்ணும்போது, நான் என்னுடைய ரப்பிட்ட பாதுகாப்பு தர்றேன், நீங்கள் என்னை கல்லால் எறிந்து கொன்று விடுவீர்கள் என்பதிலிருந்து அல்லாட்ட நான் பாதுகாப்பு தர்றேன். இல்லம் தூமினோ, சமுதாய மக்களே நீங்கள்லாம் ஈமான் கொள்ளாட்டையும் ஃபாத்தஸிலூன், என்னை விட்டு விலகி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபதா ரப்பஹு, அல்லாட்ட துவா செய்கிறாரு. இந்த மாதிரி இந்த சமுதாயம்லாம் இப்படி இருக்குது யா அல்லாஹ் சொன்ன உடனே இரவோடு இரவாக நீங்கள் கிளம்பிடுங்க, இன்னக்கும் முத்தபவுன், பின்னாடி ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க, பின்னாடி வரக்கூடிய நபர்கள் வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி, அதற்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடல் அங்கே பிளக்கப்பட்டு, அந்த கடல் பிளக்கப்பட்ட பகுதி அப்படியே நீங்கள் விட்டுருங்க மூசாவே என்று அவர்கள் மூழ்கடிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டு, அந்த கூட்டம் ஃபிரௌனுடைய கூட்டம் விட்டுட்டு போன சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ் பட்டியல் போடுறான். அவங்க நல்ல தோட்டங்கள், ஊற்றுக்கள் இவற்றையெல்லாம் விட்டு சென்றார்கள். விவசாய நிலங்கள், அழகான தங்குமிட மாளிகைகள் இவற்றையெல்லாம் விட்டுட்டு போனாங்க. மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய பல்வேறு பாக்கியங்களை எல்லாம் விட்டு போனார்கள். அவங்களுக்காக வேண்டி வானம் அழலை பூமி அழலை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பித்து, ஈமான் கொண்ட பனு இஸ்ரவேலர்களை ஃபிரௌனை விட்டும் இழிவு தரும் வேதனை விட்டும் நாம் காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். என்றால் ஒரு இறை தூதருடைய தாவாவிற்கு அல்லாஹ் மிகப்பெரிய அந்தஸ்தை தருகிறான். அன்புமிக்கவர்களே, ஒரு இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாவாவிற்கு அல்லாஹ் இவ்வளோ பெரிய அந்தஸ்தை தந்திருக்கிறான் என்றால், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் ரசூலுல்லாஹ்ட்ட நம்மளை பற்றி சொல்லி, இந்த சமுதாயம் செய்ய மாட்டாங்க, பலகீனமானவங்க, தொழுகையை சுருக்குங்கன்னு சொல்லி 5 நேர தொழுகை நமக்கு கிடைச்சிது. போங்க சமுதாயம் 50 நேர தொழுகையெல்லாம் செய்ய மாட்டாங்க என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க திருப்பி அனுப்பதுனால நமக்கு அந்த 50 நேர தொழுகை 5 நேரமாக கிடைத்திருக்கிறது. மூசா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட பேசும்போது, தௌராத் இன்ஜீலெல்லாம் அருமையாக இருக்குதே வாசிக்கலாமே என்று பேசும்போது ரசூலுல்லாஹி மூஞ்சியெல்லாம் மாறிடுது. ஒரு கால் இனிமேற்குள்ள காலகட்டத்தில் மூசாவே வந்தாலும் அவர் என் சமூகத்தில் இருந்துதான் பணி செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறாங்க. அன்புமிக்கவர்களே, இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். நாமும் ஞாபகப்படுத்த வேண்டும். நாமும் அது போன்ற மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சியை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது போல நாமும் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக தௌஹீதுடைய எழுச்சி ஏற்படுவதற்காக வேண்டி நாம் செய்தாக வேண்டும் என்பதற்குத்தான் 44வது அத்தியாயத்திலே ஓதப்பட்ட வசனங்களை எல்லாம் நாம் உங்களுக்கு எடுத்து சொன்னோம். அன்புமிக்கவர்களே, அது மட்டுமல்ல அன்புமிக்கவர்களே, ஒவ்வொரு சாராரையும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமாக வைத்திருக்கிறான். அந்த சாராருடைய இறுதி நிலை என்ன என்று நமக்கு தெரியாது. ஒரு சில பேர் நமக்கு எல்லா வகையிலும் இடைஞ்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க, டென்ஷன் ஏற்றிட்டே இருப்பாங்க, நிம்மதியாகவே வாழ விட மாட்டாங்க, எல்லா வகையிலும் மன நெருக்கடிக்கு உள்ளாக்கிட்டே இருப்பாங்க. இப்படி போனால் அப்படி போனால் இப்படின்னு சொல்லி வேதனை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், 43வது அத்தியாயத்தோட 83வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், ஃபதர்ஹும், நபி அவங்கள விட்டுருங்க, யஹூலு, அவங்க மூழ்கட்டும், வயல்லஅபு, விளையாடட்டும், ஜாலியாக இருக்கட்டும், ஹத்தா யுலாக்கு, அவர்கள் சந்திக்கும் நாள் வரை, யோமஹுமுல்லதி யுஅதூன், அல்லாஹ் விதித்த அல்லாஹ் வாக்குறுதி அளித்த அந்த நாள் அவர்கள் சந்திக்கும் வரை நபியை விட்டுருங்க, அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட சொல்கிறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்ப்பு கூட்டங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனுக்குடன் ஃபேஸ் பண்ணுறதுக்கு விரும்பலை, தளர்த்தினாங்க.
தளர்த்தினாங்க, தளர்த்தினாங்க. யூத கூட்டம் களமிறங்கி வேலை செய்து அல்லாஹ் அறிவிக்கின்ற வரை அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போர் செய்ய போகல. அந்த கூட்டத்தோட சமாளிக்கிறாங்க. எப்பொழுதெல்லாம் போராட்டம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சமாளிக்கிறாங்க. முகமது நபி அவர்களே, வாங்க ஒரு சிட்டிங் உட்காரலாம், வாங்க உங்கள்கிட்ட சிட்டிங் பேச வேண்டியிருக்குது. சரி, நாங்கள் பேசலாம். கடைசியில் நான் அந்த அழைப்பு பிரச்சாரம் செய்வேன், ஏற்றுக்குவீங்களா? ஏற்றுக்கலாம்னு சொல்லி உள்ளே வர்றாங்க. வந்து உட்காடுறாங்க. விஞ்ஞானபூர்வமான கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. விஞ்ஞானபூர்வமான சில கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு 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 வர்றாங்க. கடைசியில் உமக்கு வஹியை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு ஜிப்ரீல், அவரை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிட்டு போகிறாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவத்துடைய பணியை செய்யும் போதெல்லாம் புறக்கணிக்கக்கூடிய கூட்டம் புறக்கணிச்சுட்டு தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அதை பற்றி யோசிக்கலை. செய்ய வேண்டிய கடமை செஞ்சிருவோம், அவ்வளோதான். தாவத்து பண்ணி வேஸ்ட்டாக போச்சு, பிரயோஜனம் இல்லாமல் போச்சு, பலன் இல்லாமல் போச்சேன்னு ஒரு வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றிலிருந்து வந்ததில்லை. சொல்ல வேண்டிய பணி நம்முடையது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்கள விட்டுருங்க நபியே என்று சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் விட்டுட்டாங்க. அவங்களுடைய யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு உள்ளாக்குறாங்களோ அப்போ விட்டுருங்க நபின்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட பொறுப்பை படைச்சிட்டு விட்டுறாங்க. எனவே நாம் இந்த சமூக சூழ்நிலையிலே வாடும்போது நமக்கும் பல்வேறு விதமான கஷ்டங்கள் வரலாம், இடைஞ்சல்கள் வரலாம். அது மாதிரி நேரத்தில் இந்த வசனத்தை 43வது அத்தியாயத்துடைய 83வது வசனத்தை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, அதற்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி சொல்லும்போது லத்தீஃப் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹு லத்தீஃபும் பி இபாதி, அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது மிகவும் மென்மையானவனாக இருக்கிறான். யர்சுக்கு மையஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை தருகிறான். வஹுவல் கவியுல் அசீஸ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலமானவனாக கண்ணியத்திற்குரியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற காரணத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் லத்தீஃபாக அல்லாஹ் இருக்கின்ற காரணத்தினால நமக்கு இந்த ரமலானுடைய காலத்தில் தௌபா செய்யறதுக்கும் திருந்துவதற்கும் அல்லாஹ் வாய்ப்பை தந்திருக்கிறான். எத்தனையோ தவறுகள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள் இருக்கலாம். சிறு பிராயத்தில் செய்திருக்கலாம், மறைந்திருந்து செய்திருக்கலாம். அல்லாஹ் அவற்றையெல்லாம் வஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதி, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களிடமிருந்து தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். வயஃபு அனிஸ் ஸய்யிஆத், சிறு சிறு தவறுகள் எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். வயாலம் மா தஃபாலூன், நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் நன்கறிவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவை ஏற்றுக்கொள்வதாக சொல்லி காமிக்கிறான். அப்போ தௌபாவுடைய படித்தரங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஒரு தவறுக்காக வேண்டி வருந்தணும், அந்த தவறுக்காக வேண்டி வருந்தி அதை மீண்டும் செய்யக்கூடாது என்று முடிவெடுக்க வேண்டும். அந்த வாய்ப்பு வரும்போது மீண்டும் செய்யாமல் உறுதியோடு இருந்து கடைசி வரை நன்மையை நோக்கி பயணிப்பதற்குரிய வாய்ப்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவை நம்மிடத்தில் ஏற்றுக்கொள்கிறான். வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், இது ஹலர யா அஹதஹுமுல் மௌத், மௌத்து வர்ற வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவை சில பேருக்கு அல்லாஹ் தர்றதில்லை. எதுவரை என்று சொன்னால் சக்கராத்துடைய நிலை வந்து விட்டால் தர்றதில்லை. தவறுகளை கடைசி வரைக்கும் செய்கிறது, இன்னும் 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 என்று வட்டி வரவு செலவா திருந்தரபாடு இல்லை, இன்னும் கொஞ்சம் அடைச்சிடலாம், ஒரு 1 லட்சம் ஒரு 5 lakhs வாங்குவோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடலாம், நெக்ஸ்ட் டைம் ஒரு ரிபாவே ஆகாது, வல்லாஹி நான் அல்லாஹ் மேலே ஆணையாக நான் வட்டி வாங்க மாட்டேன்னு முடிவு பண்ணுறது. மறுபடியும் கொஞ்சம் போய் அப்புறம் ஒரு 7 லட்சம் வாங்குறது, மறுபடியும் ஒரு பயணம் போயிட்டு வந்து மறுபடியும் ஒரு 4 லட்சம் வாங்குறது. எனக்கு கடன் பாட்டு ஏறிட்டே போகுது, அவன் கோடிக்கணக்கில் வச்சுருக்கிறான், நான் வெறும் 10 lakhs தான் வச்சுருக்கேன் தெரியுமா என்று சமாதானப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு பரிதாபகரமான சூழ்நிலை. அன்புமிக்கவர்களே, இப்படி ஒரு தவறை நியாயப்படுத்தி போகும்போது இறுதி நிலை வந்து விட்டால் அந்த நேரத்தில் தௌபா செஞ்சா வாய்ப்பில்லை. அன்புமிக்கவர்களே, அதான் அல்லாஹ் சொல்கிறான், தவறுகள் செய்து செய்து இறுதி நிலை வந்து விட்டால் தௌபாவுடைய வாசல் அடைக்கப்பட்டு விடுகிறது. எனவே அந்த போன்ற நிலைமை இல்லாமல் முன்னாடியே அந்த தவறை விட்டு எப்படி வெளியே வர்றதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கலாம் என்று நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு அடுத்தா சொல்லி காமிக்கிறான், நஷ்டத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். வகால அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் சொல்வார்கள், இன்னல் ஹாசிரீன அல்லதீன ஹசிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம் யௌமல் கியாமா, தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை விளைவித்துக் கொண்டார்கள், தங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் மறுமை நாளில். அலா
புரிந்து கொள்ளுங்கள், இன்னல்லாலிமீன ஃபி அதாபி முகீம், நிச்சயமா அநியாயக்காரர்கள் நிரந்தரமா தங்கக்கூடிய வேதனையில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். தானும் நஷ்டம், குடும்பமும் நஷ்டம் மறுமை நாளில். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அம்மா மன் ஊத்திய கிதாபோ வரா லஹ்ரி, ஒருத்தர் முதுகுக்கு பின்னாடி அவனுடைய பட்டோலை கொடுக்கப்பட்டால் அந்த நேரத்தில் அவன் கதறுகிறான். ஃபஸௌஃப யதோ சுபூரா, அழிவு வந்துட்டா நல்லா இருக்குமே, அழிவு வந்துட்டா நல்லா இருக்குமே என்று அவன் மறுமை நாளில் கதறுகிறான். ஏன்னா பட்டோலை இடது கையில் கொடுக்கப்படுகிறது, முதுகுக்கு பின்னால் தரப்படுகிறது, கேவலப்படுத்தப்படுகிறது. அவன் எப்படி அந்த நேரத்தில் அவன் கொடுக்கப்பட்ட உடனே அவன் அழிவு எனக்கு வந்தா நல்லா இருக்குமே என்று கதறுவான். இன்னஹு கான ஃபி அஹ்லி மஸ்ரூரா, இந்த உலகத்தில் அவன் தன்னுடைய தவறுகளை எல்லாம் செய்து கொண்டு குடும்பத்தில் ஜாலியாக இருந்தான், குடும்பத்தோடு இருந்து ஹாப்பியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். தவறுகளாகவே தெரியலை, அப்படியே தவறுகள் மலிந்து போய் கொண்டிருந்தது. அதனால் அவனுக்கு முதுகுக்கு அப்புறம் பின்னாடியிலிருந்து அவனுக்கு ஓலை கொடுக்கப்பட்டு அவன் இழிவுபடுத்தப்படுகிறான். இன்னஹு கான ஃபி அஹ்லி மஸ்ரூரா இன்னஹு லன் அல்ல யஹூர், இந்த உலகத்தில் வாழும்போது எனக்கெல்லாம் அழிவே வராதுங்க, நம்மளாம் ரொம்ப உடம்பை ஹெல்த்தியாக பார்த்துக்கிறோம், மார்னிங் இந்த மாதிரி உணவு, இரவு இந்த மாதிரி உணவு, கேன்சரெல்லாம் என்னை தொடாது தெரியுமா. வாக்கிங்னா ஒரு நாளைக்கு நான் இத்தனை கிலோமீட்டர் வாக்கிங் பண்ணுறேன், ஹெல்த்தை செக் பண்ணி பார்த்தா பிபி நார்மல், சுகர் கண்டிஷன் பக்காவாக இருக்குது, இதெல்லாம் அவன் அழிவே எனக்கு வராது என்று அவன் பேசக்கூடிய அந்த வறுமை மீறிய பேச்சு அன்புமிக்கவர்களே. அந்த நேரத்தில் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை இன்னஹு கான ஃபி அஹ்லி மஸ்ரூரா இன்னஹு லன்ன அல்ல யஹூர், தனக்கு அழிவே வராது என்று எண்ணிக்கொண்டிருந்தான். பலா, அவ்வாறல்ல, இன்ன ரப்பஹு கான பிஹி பசீரா, அல்லாஹ் அவனை கவனிச்சுட்டே தான் இருந்தான், அந்த அடியான் அல்லாஹ் கவனிச்சுட்டே தான் இருந்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அன்புமிக்கவர்களே, கடவுள் மறுப்பு கொள்கை பற்றி பேசக்கூடிய எத்தனையோ செலிபிரிட்டிஸை பற்றி பார்க்குறோம். நல்ல ஜாம்னு இருக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா ஆஸ்பத்திரி திடீர்னு பார்த்தா மவுத்து, வயசு குறைவான வயசு 50க்குள்ளேயே மவுத்து என்று வரும்போது என்ன சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? உலகத்தையே சிரிப்பில் ஆழ்த்தியவன் அவனால் கடைசி நேரத்தை சிரிக்க முடியாமல் போயிடுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போய்விடுகிறது. எனவே நாம் தெளிவான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் எந்த நஷ்டத்தை வேண்டுமானாலும் சரி செய்து விடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமத் பின்த் முஹம்மத், முகமதுடைய மகள் ஃபாத்திமாவே, என் சொத்துலேருந்து இந்த உலகத்தில் என்ன வேணாலும் கேட்டுக்கோமா, மறுமை நாளில் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளையே அங்கே சொல்லி காண்பிக்கிறார் என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நாம் நஷ்டமாளிகளா அல்லது முஃப்லிஹூன் வெற்றியாளர்களா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, அந்த வெற்றியாளருடைய பண்புகளில் ஒரு அழகான ஒரு பண்பு தான் சூரத்து ஷூரா என்ற அந்த ஷூரா பற்றிய அத்தியாயத்திலே 38 வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். வல்லதீன ஸ்தஜாபு லிரப்பிஹிம், அந்த நல்லடியார்கள் தங்களுடைய இறைவனுக்கு பதிலளித்தார்கள், தொழுகையை நிறைவேற்றினார்கள். வம்ருஹும் ஷூரா பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே ஆலோசனை செய்து கொண்டார்கள், தங்களுக்கு மத்தியிலே ஆலோசனை செய்து கொண்டார்கள். அப்போ தங்களுக்கு மத்தியில் ஒரு ஆலோசனை, ஒரு இடம் வாங்க போகிறோம், அந்த இடத்த பற்றி ஒரு ஆலோசனை, இந்த இடத்துல இடம் வாங்கலாமா வேணாமா, இது நல்லா எல்லாமே கரெக்டாக இருக்குதா, பட்டாச்சிட்டா கரெக்டாக இருக்கா, என்ன ஏதுன்னு சொல்லி நண்பர்கிட்ட ஆலோசிச்சுட்டு வாங்குகிறோம். அதே மாதிரி குடும்பத்தில் உட்காந்து ஆலோசிக்கிறோம், மகனை ஃபாரினுக்கு அனுப்பலாமா வேண்டாமா, உடலில் சுகம் இல்லாமல் இருக்கிறாரு, போனால் என்ன ஆகும் ஏதாகும், அதனால் கான்ஃபிடென்ட்டாக போயிட்டு வாமானே, நோ அவர் இப்போ தான் ரெடியாகி வந்திருக்கிறாரு, அனுப்பலாமா வேண்டாமா ஆலோசனை, மனைவியுடைய ஹெல்த்தில் குடும்ப விஷயங்கள் ஆலோசனை, ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆலோசனை என்பது தேவை. அன்புமிக்கவர்களே, ரமலானுடைய காலம், இது போன்ற காலங்களில் குடும்ப உறுப்பினர்களை மதித்து கொஞ்சம் ஆலோசனை கேட்கணும். ஒரு 15-20 வயசுக்கு மேலே பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஆலோசனை கேட்பது நன்மை, எடுப்பது எடுக்காது வேறு விஷயம், ஜஸ்ட் ஒரு ஆலோசனை கேட்பது ஒரு நன்மை தானே. ஆலோசனை கேட்பவரும் ஆலோசனையை கொடுப்பவரும் 2 பேருமே சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. ஆலோசனை இல்லாமல் தன்னிச்சையான முடிவுக்குள்ளே போகும்போது ஆபத்தில் போய் மாட்டிக்குவோம், ஆபத்தில் மிகப்பெரிய ஆபத்தில் போய் மாட்டிக்குவோம். சில நேரத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தெல்லாம் கைவிட்டு போயிடுது. ஆலோசனை பண்ணாமல் ஃபாரின்லேருந்து ஒரு 12-15 லேக்ஸ் அமௌண்ட்டை ஒரு நபர்கிட்ட கொடுத்து நம்ம டெவலப் பண்ணலாம்னு சொல்லி அவர் லாபத்தை கொடுக்கலாம்னு சொல்லி அப்படியே போய் திடீர்னு ஃபாரினில் ஜேர்னியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு
ஊரில் செட்டில் ஆகலான்னு வந்து அந்த நபரை தேடின அந்த நபர் தலைமறைவு. அறிவிப்பு செஞ்சு எப்படியா அந்த 15 lakhs எப்படியாவது எடுக்கலாம் எடுக்கலாம் எடுக்கலாம். ரொம்ப சிரமம் பாருங்க. ஒரு அமௌண்ட்டை ஃபாரினில் சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய சிரமம். ஒரு 50,000 rupees 1 lakh rupees சம்பாதிக்கிறதுனா உசுறு கொடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் தாண்டி 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 வர்றதுக்குள்ளே படாத பாடாகி பட்ட சிரமப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை. இன்னும் துபாய் அபுதாபிலெல்லாம் அவ்வளோ பெரிய நெருக்கடியில் சம்பாரித்து காசெல்லாம் அவ்வளோ கண்ணில் ரத்தம் வந்துடும். அந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய உழைப்பை பார்த்தா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை அனுப்பும்போது எவ்வளோ அழகாக சேமிக்கணும், எவ்வளோ அழகாக பாதுகாக்கணும், எவ்வளோ அழகாக ஆலோசனை பண்ணணும், குடும்ப அமைப்பை எவ்வளோ அழகாக கட்டுக்கோப்பை வைக்கணும். அன்புமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷூராவை முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறாங்க. பதிலில் கிடைச்ச கைதிகள் என்ன வேணாலும் செய்யலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொந்தமாக முடிவெடுக்கலை. அபூபக்கரே உட்காருங்க, உமரே உட்காருங்க, என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது உமர் தான் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் முடிச்சிருங்க. பதிருக்குள்ளே வந்து நின்றுட்டு நம்மள்ட்ட எதிர்த்து தாக்குதல் பண்ணியிருக்காங்களா, மாட்டியிருக்காங்களே, ஒரு வயலை விடக்கூட கொண்டுடணும் அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் இல்லாதவங்க ஏதாவது ஈட்டுத்தொகை வாங்கிட்டு விட்டுறலாமே, நான் அபூபக்கருடைய முடிவை எடுக்கிறேன் என்று உமர் நூகை போல, அபூபக்கர் இல்லாதவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போலன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்க. ஒரு ஷூராவை ஏற்படுத்தி ஒரு இறை தூதர் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் செயல்படக்கூடியவர் ஷூராக்கு முக்கியத்துவம் தர்றாரு. முக்கியத்துவம் தந்து கடைசியாக அபூபக்கர்லாவுடைய கருத்தை முன்னெடுக்கிறாரு. ஆனால் அல்லாஹ் வஹி அறிவிச்சு உமர்லாவுடைய கருத்துக்கு அல்லாஹ் மன்னிப்பை கொடுத்துட்டு, ரசூலுல்லாவுடைய முடிவுக்கு மன்னிப்பை கொடுத்துட்டு உமர்லாவுடைய கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரவேற்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷூரா பண்ணுறாங்க. ஷாவிருஹும், நபியே அந்த மக்களோட நீங்கள் மஷூரா பண்ணுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் மஷூரா பண்ணியிருக்கிறாங்க. பல நேரங்களில் மஷூரா பண்ணியிருக்கிறாங்க. மஷூராவை சாதாரணமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒன்றுமே இல்லாத சாதாரண நபராக இருப்பார். ஆனால் பவர்ஃபுல்லான கருத்து அவர் வாயிலிருந்து வரும். காப்பாற்றுவதற்குரிய ஒரு கருத்து அவர் வாயிலிருந்து வரும். இவர் இப்படிப்பட்ட கருத்தை சொல்கிறாரான்னு நம்மளே ஆச்சரியப்படுவோம். அந்த மாதிரி மஷூராங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே அம்ருஹும், அவங்க மூமின்களுடைய காரியத்தை பொறுத்த வரைக்கும் ஷூரா பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே ஆலோசனை அடிப்படையில் இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வகையிலும் நமக்கு இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை கேட்கின்ற ஒரு வாய்ப்பை, அதற்குரிய விளக்கங்களை கேட்பதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நல்கியிருக்கிறான். எனவே நாம் சில நேரங்களில் குர்ஆனுடைய வசனங்களை நாம் தஃப்சீராக எடுத்து சொல்கிறோம், சில நேரத்தில் ஹதீஸிலிருந்தும் எடுத்து சொல்கிறோம், சில நேரத்தில் அறிஞருடைய கூற்றுக்கள்லேருந்து உங்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய காரியங்கள் எல்லாம் நன்கு அறிந்தவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வகையில் நமக்கு ஈடேற்றத்தை தர வேண்டும். இன்னும் சில செய்திகள் இருந்தாலும் நேரத்தின் அருமையை கருத்தில் கொண்டு நாம் இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்யலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் மார்க்க விஷயங்களை கேட்பதிலே ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள். அல்லாஹ் நாளை மறுமை நாளில் நமக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் மாபெரிய சொர்க்க பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் நல்க வேண்டும். நம்முடைய குற்றங்குறைகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய காலங்களிலே மன்னிக்க வேண்டும். குறிப்பாக சென்ற வருடம் ஹயாத்தோடு இருந்த என்னுடைய தந்தை டிசம்பர் 28 அன்று வஃபாத் ஆயிட்டாங்க. ராஜ உறுப்பு என்று சொல்லக்கூடிய கல்லீரல் முழுமை கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக செயல்படாமல் போனால்தான் அது தெரியும் என்று சொல்லுவாங்க. செயல்படாமல் போய் ரொம்பவும் சிரமப்பட்டு அல்லாஹ்வை சென்றடைந்தார்கள். எங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு உருவாக்கிய தந்தைக்காக வேண்டி நீங்கள் அனைவரும் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தௌஹீதுக்காக வேண்டி பாடுபட்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியங்களை வழங்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, அக்காலகட்டங்களிலெல்லாம் இந்த தௌஹீதை காப்பாற்றுவதற்கு ஊருக்கு 10 பேர் தான் இருந்தாங்க. அவங்களாம் நடந்து நடந்து போராடி சண்டை போட்டு தான் இந்த மாதிரி ஒரு ஜாமில் அஸர்ங்கிற ஒரு மர்கஸு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மாற்றி எடுத்து இன்றைக்கி குர்ஆன் சொன்ன அடிப்படையில் எல்லாமே செய்கிறோம் என்றால், அக்கால மனிதர்கள் தௌஹீதுக்கு பாடுபட்ட மக்கள் எல்லாம் நம்முடைய கண்ணிற்கு முன்னால் பலருக்கும் வந்து போயிருக்கலாம். அதனால் அந்த மக்கள் எல்லாம் தௌஹீதுக்காக வேண்டி பாடுபட்டவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் நிழலில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் வெயிலில் காய்ந்தார்கள். நாம் சொகுசாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு இன்னல்களை சகித்தார்கள். நாம் பல்வேறு வகையிலே பாதுகாப்போடு இருப்பதற்காக வேண்டி அவர்கள் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம்
நாம் பல நேரங்களிலே அறிய முடிகிறது. அன்புமிக்கவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருடைய பாவங்களை மன்னித்தருளி இந்த புனிதமிக்க ரமலானுடைய காலங்களிலே எல்லோருடைய அர்ப்பணிப்புகளையும் அல்லாஹ் புரியக்கூடியவனாக இருக்கிறான். எல்லோருக்காண்டி துவா செய்ய வேண்டும். நமக்காக வேண்டி நாம் அதிகமாக துவா செய்து இருக்கக்கூடிய நேரங்களெல்லாம் எந்த அளவுக்கு திக்ருகள், தஸ்பியாத்துகள், திலாவத்துல் குர்ஆன் இன்னும் நன்மைகளை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்த வாய்ப்புகள் மூலமாக நம்மை நாமே மெருகேற்றிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய என்னையும் உங்களையும் நம் அனைவருடைய குடும்பத்தாரையும் இன்னும் மூமினான மக்களுடைய அனைத்து குடும்பங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகிலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஆখিরு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.